everyone, welcome back to Soundra Job Information. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜிடிஎஸ் சாஃப்ட்வேர் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜாபை பற்றின அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் பார்க்கும்போது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் கேட்டகரி ஜிடிஎஸ் சாஃப்ட்வேர் இந்த பதவிகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 வகையான பதவிகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது மெக்கானிக், ட்ராமன், பிஸ்னஸ் பெயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும், அதாவது இந்த ஜாப்க்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி படிச்சிருந்தா போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொன்ன மெக்கானிக், ட்ரேமன், பின்ஸ்மித், பெயிண்டர், ஸோ இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தோன்னா அது இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா 8th குவாலிஃபிகேஷன் இருந்தாவே இந்த ஜாப் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 19,900 ரூபா இந்த ஜாபுக்கு வந்து சேலரி. ஸோ 8ஆம் வகுப்பு தேர்ச்சி வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத ஷுவராக சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருஷமும் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பே பண்ணுறதுக்கு 100 ரூபி. எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ எப்படி வந்து ப்ராசஸ் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கில்ஸ் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. ஸோ 8th குவாலிஃபிகேஷனாக பேசிக்காக தான் இருக்கும். அதுக்கடுத்து லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ண வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்லைன் தான். ஸ்பீட் போஸ்ட்டில் நம்ம வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன அவங்க மஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபோன் நம்பர் அண்டு இமெயில் ஐடி. ஸோ இது ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடியை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மும்பையிலேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபும் வந்து மும்பையிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ 1 இயர் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவு இது ஒரு குட் சேலரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், அது ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராசஸ் தான். ஸோ அதனால தான் இந்த ஜாபை வந்து மும்பையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓகே எலிஜிபிள் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க.